ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேவி சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சிவப்பு அவல் வச்சு உப்புமாவை தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு போட்டுக்கலாம். ரெண்டும் செவந்து வந்ததும் வேர்க்கடலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இது போடுறது. வேர்க்கடலை நம்ம ஒரு ரூபாய்க்கு சாப்பிடும்போது அந்த வேர்க்கடலை கிடைக்கும்போது நல்லாயிருக்கும் கிறிஸ்பியாக. வேர்க்கடலை பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கலாம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். இது சிவப்பு அவலை ஒரு தண்ணி நம்ம கழுவி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். இதை போல் வெங்காயம் இதெல்லாம் வதங்கினதும் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு இந்த வடிகட்டி வச்சுருக்கிற அவளையும் அதிலே போட்டு நல்லா கிளறி கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம ஒரு நிமிஷம் மூடி எடுத்தோம்னா அவல் உப்புமா ரெடி. நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி தெளித்து மூடி எடுத்தால் தான் அது வந்து சாஃப்டாக இருக்கும். நம்மளுக்கு உப்புமாவை வந்து சாப்பிடும்போது அந்த அவல் வந்து ஹார்டாக இல்லாமல் நம்மளுக்கு சாஃப்டாக மெத்துன்னு இருக்க மாதிரி இருக்கும். நல்லா இது செஞ்சதும் சூடாக சாப்பிட்றணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது நீங்கள் காலையில் டிஃபனாகவும் சாப்பிட்டுக்கலாம், ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் மாதிரியும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப்